This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுட்டதுக்கப்புறமா பல அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பொருளாதார சீர்திருத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அமெரிக்காவுக்கு தான் முன்னுரிமை, நாங்கள் எல்லா இடத்துலையும் அமெரிக்காவை முன்னிலைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிரடியான விஷயங்களை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை, மீண்டும் அமெரிக்காவை ஆகச்சிறந்த நாடாக மாற்றுவோம் என்ற கொள்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அவை உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் கிளம்பிய வண்ணம் இருக்கின்றன. வரி விவகாரத்தில் சீனாவுக்கு 300% வரி என தெரிவித்து பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தார் ட்ரம்ப். இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கு பல மடங்கு உயர்த்தியது வரியை. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கான வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தார். 90 நாட்களாக இருந்த இந்த அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததால் இதனை மேலும் ஆகஸ்ட் 1 வரை நீடித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் லிபியா, ஈராக், அல்ஜீரியா, இலங்கை, புருனே, மால்டோவா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 7 நாடுகள் மீதான பொருட்களின் இறக்குமதி வரியை அதிரடியாக உயர்த்தியிருக்கிறார். குறிப்பாக அல்ஜீரியா, லிபியா, ஈராக் மற்றும் இலங்கை நாடுகளின் பொருட்களுக்கு அதிகபட்சமாக 30% வரை பரஸ்பர வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வாவிற்கு ட்ரம்ப் எழுதிய கடிதத்தில் ஆகஸ்ட் 1 முதல் பிரேசிய பொருட்களுக்கு 50% வரை வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி வரி விதிப்பு நடவடிக்கையால் உலக நாடுகள் அதிர்ச்சியில் இருக்கின்றன. மேலும் காப்பர், பார்மா பொருட்கள் மீதான 50% வரி நடைமுறைக்கு வந்தால் இந்தியா பெருமளவு பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.